வணக்கம். இப்போது நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு சதுர்த்தாம்ச பலன்கள். அதாவது பிறக்கும் குழந்தை சதுர்த்தாம்சத்தில் எந்த லக்னத்தில் பிறந்தால் என்ன பலன். அதாவது அந்த சதுர்த்தாம்ச சார்ட்டில் குழந்தையின் லக்னம் சூரியனின் சதுர்த்தாம்சமாக இருந்தால், அதாவது சிம்மத்தில் பிறந்தால் சுதந்திர நாட்டம், எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிக்கும் என்ற ஒரு ஆர்வம், கோபம், புகழ், கண்ணோய் ஆகவை அந்த கட்டத்திற்கு அளிக்கப்பட்டவை. அடுத்தது சந்திரனின் சதுர்த்தாம்சம், அதாவது கடக சதுர்த்தாம்சத்தில் பிறந்தால் தொழிலில் கில்லாடியாகவும் ஐஸ்வர்யம், இன்பமயமான பேச்சு, செல்வம் முதலியவற்றை அவைகை கொடுக்கும். அது செவ்வாயின் விருச்சிகம் அல்லது மேஷ சதுர்த்தாம்சத்தில் அந்த லக்னம் வீழுமேயானால் அதில் மனதில் சில கவலை, நோய், இல்லற வாழ்க்கையில் சில பிரச்சனை, எப்போதுமே கோபம் மூக்கின் மேல் இருக்கும், கல்வியில் சில தடங்கல்களை சந்திக்க நேரும், வீர சாகச செயல்களில் அதிக ஈடுபாடு இருக்கும், ஸ்போர்ட்ஸ்மேன் மாதிரி வருவாங்க அவங்களாம். அடுத்தது புதனின் சதுர்த்தாம்சம் மிதுனம் அல்லது கன்னியில் அந்த லக்னம் சதுர்த்தாம்ச லக்னம் குழந்தைக்கு வீழுமேயானால் கல்வி, தனம், ஐஸ்வர்யம், எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி, சுகம், சந்தோஷம், பிறர் அறியும்படி ஒரு புகழ் அமையப்பெறும். அடுத்தது அந்த குழந்தையின் சதுர்த்தாம்ச லக்னம் குருவின் சதுர்த்தாம்சம், அதாவது தனுசு வீடு அல்லது மீன வீட்டில் அமையுமே ஆனால் அந்த குழந்தை கீர்த்தி, தனம், உயர்கல்வி, உயர் பதவி, குடும்ப சுகம், ஆன்மீக ஈடுபாடு அமையப்பெறும். அடுத்தது சுக்கிரனின் சதுர்த்தாம்சம், அதாவது துலாம் அல்லது ரிஷப சதுர்த்தாம்சத்தில் அது பிறக்க நேர்ந்தால், அந்த லக்னம் வீழ நேர்ந்தால் கல்வி, சங்கீதம், கலைகளின் நாட்டம், ஞானம், வீடு, வாகனம், செல்வப்பெருக்கு, தொழில் வெற்றி, குழந்தைகளுடன் குடும்பத்துடன் அனைவருடன் ஒரு சுகமாக இருக்கும் ஒரு அமைப்பை உண்டு பண்ணி விடுகின்றது. அதே சதுர்த்தாம்ச லக்னம் சனியின் வீடான மகரம், கும்பம் ஆகியவற்றில் இது வீழும்போது கல்விக்கு சில தடை, நோய், ஆற்றுவது அடிமை தொழில் என்பார்களே, பிறரிடம் வேலை செய்யும் ஒரு நிலை, மனதில் சில கவலை. அடுத்தது தனம், சுகம், இல்லறம் இவற்றில் சும்மா குறைந்து ஒரு 10% லெஸ், அவ்வளோதான் ஒழிஞ்சு எதுவும் பாதகம் தராது. ஆக இந்த சதுர்த்தாம்சம் என்பது அவர்கள் குறிப்பது போல் ஆஸ்தியை மட்டுமல்ல, கல்வியையும் குறிக்கும், தாயையும் குறிக்கும். ஆக இந்த சதுர்த்தாம்ச பலன் D4 சார்ட் என்பார்கள். இது அதிகமாக இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது அதை பற்றி டீட்டெயில் இல்லை. அதனால தான் நம்ம இதெல்லாம் சர்ச் பண்ணி இது 6வது பாகமாக வெளியிட்டோம். இத்துடன் இது நிறைவு வருகின்றது சதுர்த்தாம்சத்தை பற்றியது. அடுத்தது துவதாம்சம், அதற்கு போவோம். துவதாம்சம், அதாவது துவதாம்சம் என்பது ஒரு ராசி 12 பாகமாக பிரிப்பது. அதாவது 2.5 டிகிரி 2.5 டிகிரி என்று 12 பாகம். ஆக ஒரு ராசிக்கு 12 பாகம் என்றால் அந்த 12 ராசிக்கும் 144 துவதாம்சம் வரும். இந்த 144 துவதாம்சத்திற்கும், அதாவது ஒவ்வொரு 2.5 டிகிரிக்கும் தனி பலன் உண்டு. அது என்ன என்று அடுத்து துவதாம்ச சார்ட்டில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன.